வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் எதுவும் ஜூம் பண்ணாதீங்க, இப்படியே செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரேம் வந்து செட் பண்ணோம். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியும் செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் ட்ராப் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன், ஃப்ரேம் இமேஜின்னு, அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ் யூன்றதில் வந்து அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் டச் ஆகுது அப்படின்னா ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜை வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 சைடுமே எப்படி கிராப் பண்ணுறேன்னு. ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு கிராப் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அது வந்து தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமோஜியோட ஆட் பண்ணியிருக்கேன். இதே உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இருக்குது, வேறு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மை லவ்னு நான் வந்து கீழே டைப் பண்ணிட்டேன். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துலையும் ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது தந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ மை லவ்ன்றதே நான் எகைன் மேலேயும் செட் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த டெக்ஸ்ட்டையே செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து அந்த இதை மேலே ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ கீழே மேலேயும் ஒரே டெக்ஸ்ட்டாக செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே ஒன்று டைப் பண்ணிவிட்டு மேலே அந்த இடத்துல நீங்கள் எதாவது ஒன்று டைப் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து அப்படியே கீழே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 20 வந்து கொடுத்துட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த பேக்ரவுண்டோட அந்த ஹார்ட் எஃபெக்டோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கலர்ஃபுல்லாகவே ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரெவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.